வீட்டில் எப்படி நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு பூண்டு 2 இது நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டேன். 2 பட்டையும் கொஞ்சோண்டு ஸ்டார் பூவும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், பீன்ஸு, பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு கை வெங்காயம் நல்லா அந்த பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா அதை வந்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் அரிஞ்சு வச்சுருந்த பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பீன்ஸ் வந்து ஒரு டம்ளர் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் அதே அளவுக்கு முட்டைக்கோஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி அதை நல்லா வதக்கிக்கிட்டேன். எண்ணெயில் வந்து நல்லா முட்டைக்கோஸும் பீன்ஸும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு க்ரீன் கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் பொறுத்து நறுக்கி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். அப்புறம் சில்லி மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு வந்து மிளகு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதத்தோடு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சாதம் அந்த காய் எல்லாமே அது நல்லா கலர் அளவுக்கு நல்லா கரெக்டாக நல்லா கிளறி வச்சுட்டு அதோடு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மல்லித்தலை வந்து மல்லி வாசனை கொஞ்சம் மல்லித்தலை நறுக்கிட்டு அந்த மல்லித்தலை கொஞ்சம் அதில் தூவி கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி அதை வந்து சர்வ் பண்ணிட்டேன். சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது போல் வீட்டில் இருந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடை நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் வாங்கி சாப்பிட்றது நமக்கு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.